வணக்கம். இந்த வீடியோவில் 17/6/2026 ஓய்வூதியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த தகவலை யார் வெளியிட்டிருக்காங்க, அதே போல் எந்த வகையை சார்ந்த ஓய்வூதியர்கள் பயன்பெற முடியும், அவர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் வழிமுறைகள் என்ன என்பது குறித்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையோ ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அவ்வப்போது அகவலைப்படி டிஏ, அகவலைப்படி நிலுவைத் தொகை, கருணைத் தொகை பற்றிய அறிவிப்புகள், வாழ்வுச் சான்று சமர்ப்பிப்பது சார்ந்த தகவல்கள், ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய தகவல்கள், அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், அதற்கான நிபந்தனைகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியர்களுக்கு என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறக்கூடிய குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், அஞ்சல் துறை சார்பில் கோட்ட அளவில் நடைபெறக்கூடிய ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், இராணுவ ஓய்வூதியர்கள் ஓய்வூதியம் தொடர்புடைய குறைகளை சரி செய்வதற்கான முகாம் சார்ந்தும் தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மின்வாரிய தலைமை பொறியாளர் பகிர்மானம் ஈரோடு மண்டலத்தின் கட்டுப்பாட்டில் பணி செய்து ஓய்வு பெற்ற மின்வாரிய அலுவலர்கள் பணியாளர்களின் குறைகளை நேரில் கேட்கவும், மனுக்களை பெற்று தீர்வு காணவும் ஆலோசனைகள் வழங்க 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் ஒவ்வொரு காலாண்டுக்கும் ஒருமுறை ஈரோடு மண்டல அலுவலகத்தில் கூடி மின்வாரியத்திலிருந்து ஓய்வு பெற்ற அலுவலர்கள் பணியாளர்களின் குறைகளை நேரில் கேட்டு தீர்வு வழங்குவர். அந்த வகையில் 2ஆம் காலாண்டுக்கான ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு கூட்டம் 17/6/2026 அதாவது இன்று காலை 11 மணிக்கு மின்வாரிய ஆய்வு மாளிகை 948 EVN சாலை ஈரோடு என்ற முகவரியில் நடைபெற உள்ளது. ஓய்வூதியர்கள் தனிநபர்கள் மனு ஓய்வு பெற்றோர் சங்கத்தின் கோரிக்கைகள் முற்பகலில் பெறப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.